வணக்கம் நேர்களே, வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் சொல்லப்படுது. ஒரு மனிதனுக்கு வந்து 10ஆம் இடங்கிறது வந்து தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூடிய இடம். 10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தால் என்ன? 10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தாலே வளர்ச்சி அடைய வைப்பார், தூண்டுதலாக பண்ணுவார். என்னது இல்லீகலான வளர்ச்சி அடைய வைப்பார். 10ஆம் இடத்துல வந்து ராகு இருந்தால் அந்த 10ஆம் இடம் சொல்லப்படுது தொழில்ஸ்தானம். ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து தொழில் பண்ணக்கூடிய இடமே 10ஆம் இடம் தான். அப்போ அந்த 10ஆம் இடத்துல வந்து ராகுபான் இருந்தாருன்னு வச்சுக்க, அந்த அதாவது வித்தியாசமான மூமெண்ட் பண்ணுவார், வளர்ச்சி அடைய வைப்பார், அந்த தொழிலை வந்து முன்னுக்கு வர வைப்பார், முன்னேற்றத்துக்கு வர வைப்பார். ஆனால் நெளிவு சுழிவான அதை தான் போவார். நியாய நேர்மையில் அங்கே கிடையாது. என்னங்க, ஒரு மனிதன் சாதகத்தில் 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்த மனிதனை வந்து நல்ல வளர்ச்சி அடைய வைப்பார், பொண்ணும் பொருளும் சேர்த்து வைப்பார். ஆனால் நியாய நேர்மையான வழியெல்லாம் கிடையாது. அந்த 10ஆம் இடத்துல வந்து ஒரு 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 தனிப்பட்ட மனித சாதத்தில் 10ஆம் இடத்துல ராகு இருந்து அவர் தொழில் பண்ணிகிட்ருக்காருன்னா நான் சொல்லுவேன், ரொம்ப மனசாட்சிக்கு விரோதமான தொழிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுங்க. நான் அதுதான் அன்னதானம் பண்ணுறேங்க அப்படிமார் அவர். அந்த சாதகர் சொல்லுவார், நான் அதுதாங்க அன்னதானம் பண்ணிக்கிறேன், கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறேன், நிறைய நன்கொடையெல்லாம் கொடுத்துட்ருக்குறேங்க அப்படிம்பார். அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல அந்த அவரோட ஒரு தனிப்பட்ட நபரோட சாதகத்தில் 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்த செய்யக்கூடிய தொழிலே வந்து தப்பான தொழிலாக இருக்கும், தப்பான தொழிலாக இருக்கும். ஒரு சாதாரண நீங்கள் மல்லிகை வியாபாரமே வச்சு பாருங்கள், ஒரு சாதாரண அதுலேயே வந்து இல்லீகல் பண்ணுவார். ஏதோ ஒரு வகையில் வந்து அதை மாற்றத்தை கொடுக்கும் அவர், அந்த ராகு 10ஆம் இடத்துல இருக்கும்போது. இப்போ காலபுருஷனுக்கு மேசங்கிறது 1ஆம் இடம், அதுக்கு வந்து 10ஆம் இடம்னு சொல்லப்படுது மகரம். அப்போ காலபுருஷனுக்கு மேஷம் வந்து 1ஆம் இடம், அந்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடங்கிறது மகரம். அந்த மகரத்தில் ராகு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ லக்கணம் மேசமாக வச்சுக்கிறோம், மேச ராசி மேச லக்கணமாக வச்சுக்கிறோம், அதுக்கு 10ஆம் இடத்துல வந்து ராகுனா மகரமாக வரும். அப்போ அந்த மகரத்தில் ராகு இருந்து அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்டது, இரும்பு தொழில், அது சனி வீடாச்சுங்களா, அந்த சனி மாதிரியே இன்வால்வ் ஆவார். அந்த சனி வந்து எப்படி ஒரு பப்ளிக்கில் மக்களுக்கு உதவுறாரோ, ஹெல்ப் பண்ணுறாரோ, அது மாதிரியே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இரும்பு தொழில், இரும்பு சம்மந்தப்பட்டதுலாம் திருட்டு பொருள், திருடு சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஒரு அமைப்பே கொடுத்து அந்த அந்த சாதகரை வந்து முன்னேற்றம் அடைய வைப்பார். பெட்ரோலியம், ஆயில் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில் வந்து வளர்ச்சி அடைய வைப்பார். மகரத்தில் வந்து ராகு பகவான் இருந்தால் மேசத்துக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்து தொழில் என்ன பண்ணுவார், பெட்ரோலியம் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தொழில் அதெல்லாம் கொடுத்து அந்த சாதகரை வந்து உயர வைப்பார். சரி, அப்போ ரிஷவத்துக்கு 10ஆம் இடம் சொல்லப்படுது கும்பமாக வருது. அப்போ ரிஷவத்துக்கு 10ஆம் இடம் வருது கும்பராசி கும்பலக்கணமாக வரும்போது 10ஆம் இடத்துல வந்து கும்பத்தில் ராகு போனது அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. ஆனால் இது இந்த வளர்ச்சி அடைகிறது அப்படின்னா அந்த சனி வீட்டில் ராகு இருக்கார், ரிஷவத்துக்கு 10ஆம் இடம். பாருங்கள், அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசியல்வாதிக, மக்கள் தொடர்பு, சனியெல்லாம் மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்டது. அப்போ எல்லா மக்களையும் வந்து ஒரு இணைக்கக்கூடிய அது எல்லாமே அவங்க வந்து வளர்ச்சி அடைய வைப்பார். அரசியல் சரி, எந்த வகையிலத்திலே மனுஷனை வந்து நல்ல நிலைமையில் 10ஆம் இடத்துல ராகு இருந்தால், ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைய வைக்கும் பாருங்களே. இதுதான் ஒரு மாய வேலைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து எப்படின்னா, அப்போ மிதுன லக்கணத்துக்கு வந்து 10ஆம் இடம் வந்து மீனமாக வரும். மீனம்னா குரு வீடு. பாருங்கள், இப்போ சிவன் கோயிலில் போய் பாருங்கள், எத்தனை கடைகளை வச்சுக்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லீகலான வியாபாரம், பூ அது இதுன்னு வச்சு பண்ணுவாங்க. அப்போ சாமிக்கு சோடிக்கிறது சம்மந்தப்பட்டது எல்லாமே வைப்பாங்க. அப்போ அந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வந்து குருமார்கள், இப்போ எப்படின்னா சித்தர்மார்கள், குருமார்கள்லாம் வந்து இவருக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணும். அந்த குருமார்கள், சித்தர்மார்கள்லாம் வந்து 10ஆம் இடத்துல ராகு இருந்தால், அதாவது மிதுன லக்கணம், அதாவதுங்க மிதுன லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மீன வீடாக வரும், குரு வீடு. அப்போ குருமார்களோட சந்திப்பது, இந்த 18 சித்தர்மார்களோட அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மிதுன லக்கண அதிபதி என்ன செய்வாங்க, ஒரு சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னா ஏதோ ஒரு வகையில் குருமார்களோட இணைச்சி அது மூலியமா நல்ல நியாயமான முறையில், நேர்மையான முறையில் வந்து தொழிலை பண்ண வைப்பார். இருந்தாலும் வந்து கேது பகவான் வந்து அதில் ஏதோ ஒரு கலப்படம், அது ஏதோ ஒன்று செய்கிறது, கோயில் பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய சாமானில் ஏதோ ஒரு இல்லீகலான, அதாவது எப்படின்னா ஒரு வேறு வேலைப்பாடு பண்ணி அதை வந்து இல்லீகலாக விற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை வந்து ராகுபவன் பண்ணுவார். ராகுபவன் வந்து மறைமுகமான ஒரு நிழல் கிரகம் தானே, மறைமுகமான வேலை செய்யும், மறைமுகமான அந்த சாதகரை வளர்ச்சி அடைய வைக்கும். சரி, அப்போ மேச லக்கணத்தில் ராகுபவன் இருக்கார். மேச லக்கணத்துக்கு ராகுபவன் இருக்கும்போது கடகமாக வரும். அதாவது வந்து எப்படின்னா கடகத்துக்கு 10ஆம் இடம் வரும். என்னங்க, கடகத்துக்கு 10ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடாது.
சாரி ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் வரும். அப்போ அதே பாருங்களேன், மேச லக்கணத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார் அப்படின்னா கடகத்துக்கு 10ஆம் இடம் வரும்போது அந்த மேச லக்கணம் அப்படி சொல்லக்கூடியது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மேச லக்கணம் சரராசி, நெருப்பு ராசி, எதையுமே அவசரப்பட்டு வேலை பார்க்கும். அவசரமாக பண்ண சொல்லும். அவசரமாக அந்த சாதகர் பாருங்கள். இப்போ கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடமா மேசம் வருதுங்களா என்னங்க, அதுக்கு வந்து 4ஆம் இடம். 10ஆம் இடம் வரும்போது எப்படின்னா, அப்போ ஒரு அவசரமான ஒரு வேலையை செஞ்சு அவசரமாக ஒன்று பண்ணி அதில் வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ராகுபவன் 10ஆம் இடத்துல இருந்தா அப்படி சொல்லப்படுது. இப்போ சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடமாக எது வருதுங்க? சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடம் ரிஷபம் வரும். அப்போ அந்த ரிஷபம் வரும்போது எப்படின்னா, அந்த அதாவது திரைப்படம் சம்மந்தப்படுது, கதை வசனம் சம்மந்தப்படுது, அந்த திரைப்படத்தில் நடிக்கிறது, நடிப்பு சம்மந்தப்பட்டது, இந்த கல்யாண மண்டபம் சொல்கிறது, கேளிக்கை விடுதிகள், அந்த மாதிரி உல்லாசம் சந்தோஷம் பிடிக்குமா அந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து தூண்டுதல் பண்ணும். இப்போ வந்து எப்படின்னா, சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து ரிஷபமாக வருதா, அப்போ எப்படின்னா கல்யாண மண்டபம் கட்டுறது, கேளிக்கை விடுதி, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்து ராகுவான் அந்த சாதகரை வந்து வளர்ச்சி அடைய வைப்பார். அது அந்த மாதிரி அப்படி இருக்குது. அப்போ அதே நேரத்துக்கு வந்து கன்னி லக்கணத்துக்கு 10ஆம் இடமாக வருது அப்படின்னா, இப்போ மிதுனமாக வருது. இப்போ மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா காற்றாசி, இந்த வெளிநாடு போகிறது, ஃபாரின் போகிறது அதிகமாக வந்து கன்னி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து ராகு போகணும் தான் முஸ்லீம் நாடு அதிகமாக போகும். பிளேனில் போகிறது, ஏர்பிளான் சம்மந்தப்படுது, அந்த கடல் கடந்து போகிறது, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு வந்து கொடுத்துரும். அதிகமாக வந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கும்போது அது காற்று ராசியா, அப்போ வெளிநாட்டு போய் பிழைக்கிறது, வெளிநாட்டு பிரம்மாண்டமாக பிழைக்கிறது. இப்போ இந்தியாவில்னு சொல்லுவாங்க, அவர் பிரம்மாண்டமாக அங்கே அதாவது எப்படின்னா வெளிநாட்டில் எப்படின்னு சொல்லக்கூடாது, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு எப்படின்னா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல வளர்ச்சி அடைகிற மாதிரி வந்து அந்த ராகுபவன் கொடுத்துருவார். குடியுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடாது கடகமாக வரும். கடகத்தில் ராகு இருந்தால் விவசாயம் சம்மந்தப்படுது, உணவு சார்ந்து கேட்டரிங் சம்மந்தப்படுது. அந்த மாதிரி விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா ராகு 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல ராகுனா கடகமாக வரும். அந்த கடகம் வந்து ஏகப்பட்ட விவசாயம் இருக்கும். தண்ணி பாய்ச்சல், மானாவரி, அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்து கொடுத்துருவார். ஆனால் பார்த்திங்கன்னா இல்லீகலாக வந்து சேர்த்து விட்டுருவார். இப்போ ஒரு கவர்மெண்ட் இடத்த பட்டா போட வச்சு அவருக்கு அந்த ஒரு 50 ஏக்கர் இருக்குன்னா 100 ஏக்கர் 150 ஏக்கர் அவர் பட்டா போட்டு ரெடி பண்ணி அந்த காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு. அந்த மாதிரி பண்ணிடுவார். அந்த மாதிரி சரி. சிம்மத்தில் வந்து ராகுபவன் இருக்காருங்க. அப்போ அதாவது விருச்சிகம், அப்போ விருச்சத்துக்கு வந்து இப்போ இதே பாருங்களேன், இப்போ விருச்சிகத்துக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, எப்படின்னு சொல்லக்கூடாது, துலாம் வருதா, துலாமில் ராகு இருக்கார். அப்போ விருச்சிகத்துக்கு வந்து 10ஆம் இடம் வந்து துலாமோ சிம்மமாக வரும். சிம்மத்தில் ராகு போகணுன்னா அரசு அதிகாரி, அரசு வேலை, அரசு சம்மந்தப்படுது, அரசியலும் சரி அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போய் பிரம்மாண்டமாக தூக்கிட்டு போவார். இந்த நல்ல லெவலில் கொண்டு போய் அரசு சார்ந்த சம்மந்தப்பட்டது சப்போர்ட் பண்ணும், அரசியல் சம்மந்தப்பட்டது சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து அந்த சாதகர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதே கன்னி லக்கணம், அப்போ அந்த சிம்ம லக்கணம் 10ஆம் இடம் வந்துச்சு. இப்போ வந்து எப்படின்னா அந்த கன்னி லக்கணத்தில் வந்து ராகு போனதுன்னா துலாமாக வரும், அதாவது தனுசாக வருமா. தனுசுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா, அதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது, பத்திரம், பாண்டு, கோர்ட்டு கேஸு, அந்த மாதிரி வந்து வக்கீல், ஆடிட்டு சம்மந்தப்படுறது பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பார். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுப்பார் அவர். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அப்போ அந்த மகர லக்கணத்துக்கு 10ஆம் இடம் துலாம் வருதா, அப்போ கல்யாண மண்டபம் சம்மந்தப்படுது, அந்த மாதிரி வந்து இல்லீகலான அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து ராகுபவன் கொடுத்துட்டு போவார். அந்த மாதிரி அப்போ விருச்சிக லக்கணம், விருச்சிகத்தில் வந்து ராகுபவன் இருக்கார். விருச்சிகத்தில் ராகு இருக்கும்போது 10ஆம் இடம் எதாக வருது அப்படின்னா, அப்போ கும்பத்துக்கு 10ஆம் இடம் என்னங்க, கும்பத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடாது விருச்சிகமாக வரும். அப்போ அந்த விருச்சிகத்தில் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா ஆயில் சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் தான், அது தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா கும்ப லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது விருச்சிகமாக வரும். விருச்சிகத்தில் வந்து ராகுபவன் இருக்கக்கூடாது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அல்லவா, ஆயில் தொந்தரவு கொடுக்கும், ஆயிலில் வந்து பிரச்சனை சிக்கல் கொடுக்கும். பார்த்து தான் தொழில் பண்ணுறவங்க அதை 10ஆம் இடத்துல பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து தனுசு லக்கணம் வந்து மீன லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து ராகுன்னா தனுசு லக்கணம். அது பாருங்கள், குருமார்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போகும், நேர்மையான வழியிலையும் கொடுக்கும். அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி மாறி கெட்டதையும் கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் வந்து இந்த 12 லக்கணத்துக்கு பாருங்கள், 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன கொடுக்கும், என்ன செய்வார் அப்படின்னா அந்த ராகுவோட இது நான் சொல்லியிருக்கேன். இதே தான் நடக்கும். அப்போ என்னிடம் சாதகம் பார்க்க அனைவருக்கும் நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. நன்றி, வணக்கம்.